This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக பல்வேறு வாக்குச்சாவடிகளில் நடந்து வரும் நிலையில் தற்போது சாலிகிராமத்திலிருந்து செய்தியாளர் முருகேசன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். முருகேசன், சாலிகிராமத்தில் வாக்குப்பதிவுக்கான நிலவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்த முடியுதா? விவரம். சென்னை மாவட்டத்தில் 3726 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இன்று காலை 7 மணிக்கு சரியாக பெரும்பாலான இடங்களில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதான நிலையில் தாமதமாக சில இடங்களில் வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சாலிகிராமத்தில் பத்மா சாரங்கபாணி மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் 5 பூத்துகள் இருக்கிறது. இங்கு காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு அனைத்து வாக்கு பூத்துகளிலும் இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டதால் வாக்கு செலுத்த முடியாமல் மக்கள் நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தாமதமாக காத்து கடந்தார்கள். அதன் பிறகு அந்த இயந்திரங்கள் சீர் செய்யப்பட்டு தற்போது மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இது குறித்து இங்க வாக்கு செலுத்தியவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? இத வாக்கு செலுத்த எத்தனை மணிக்கு வந்தீங்க? புதிய தலைமுறைக்கு நன்றி. என்னோட பேர் மிருத்யுஞ்சயன், இவங்க பேர் சரஸ்வதி மிருத்யுஞ்சயன். பத்மா சாரங்கபாணி ஸ்கூல், விருகம்பாக்கம், பாகம் 34 7 மணிக்கு கரெக்டா சீனியர் சிட்டிசன் 70 வயசு நின்னோம். 7லேருந்து 8:45 வரையிலும் மிஷினை ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கல. ஒரு ஓட்டு கூட விழல. நிறைய வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி போனவங்களும் நிறைய பேர் இருக்கு. திரும்பி போய் சில பேர் வந்தவங்களும் இருக்கு. 8:45 மணி வரையிலும் ரெஸ்பான்ஸ் அவ்வளவு மோசம். 100% ஓட்டு போடணும்னு சொல்றது நல்ல எண்ணம், பண்ணணும். ஆனா அதுக்கு உள்ள ஏற்பாடுகள் எதுவுமே நடக்கலன்னு தான் எங்களோட ஒரு ஸ்டாண்ட் பை கூட ஒண்ணுமே கிடையாது, ஆல்டர்னேட்டிவ்ஸே கிடையாது. அவங்க யாருக்கும் எப்ப நடக்கும் ஏதுன்னு ஒன்னும் தெரியவும் இல்லை. நாங்களும் நாங்க விடாம இன்னைக்கு எப்படிதான் எங்களுக்கு ஓட்டு போடாம போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தால இங்கே நின்றுட்டு இருந்தோம். எங்களை மாதிரி பல பெரியவங்க, நடக்க முடியாதவங்க, ஒரு விதமான ரெஸ்பான்ஸே கிடையாது. முதல்ல 34 ஒண்ணு கூட விழவே இல்லை. 7லேருந்து 8:45 மணிக்கு நாங்க போட்டோம். 7 மணிக்கு முதல்ல அந்த ஓட்டு முதல்ல விழுந்தது 8:43. அது வரலும். அதுக்கப்புறம் 33 ஒர்க் பண்ணல சொன்னாங்க. அப்புறம் 32 ஒர்க் பண்ணல சொன்னாங்க. ஆக்சுவலா நாங்க புதிய தலைமுறையிலேருந்து எல்லாருக்குமே ரீச் பண்ணினோம். இது போய் சேரணும்னு சொல்லிட்டு நீங்க இப்ப 1.5 மணி நேரத்துக்கு மேல வந்திருந்தா எங்களை மாதிரி வயசானவங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. என்னன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. எது கேட்டா தெரியல சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான உபயோகமும் கிடையாது. தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து சீனியர் சிட்டிசனுக்கு தனியா கேட்டா இல்லைங்க. 70 வயசு 80 வயசு பாவம் ஏற முடியாம தனியா ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரை கேட்ட ரெஸ்பான்ஸே இல்ல. ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் 4 இடத்துல பண்ணின இடத்த காட்டுறத விட எல்லா பெரியவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு காட்டுறீங்க. இப்ப போட முடியாதவங்க நின்றுட்டு ஒரு சேனல்லையும் காட்டவே இல்லை. எல்லாம் இன்னைக்கு போக்கஸ் மொத்தமே என்ன பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிசிட்டி எங்க இருக்கும் இல்ல இங்க வாக்காளர் சொல்ல கேட்கலாம். இங்கு நிறைய பேர் 7 மணியிலிருந்து காத்திருந்து வாக்கு செலுத்த முடியாமல் திரும்பி சென்றிருக்கார்கள். மேலும் இந்த பகுதியில் இந்த பூத்தில் வாக்காளருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். நிச்சயமா காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தாமதமாக தொடங்கி இருக்குது. இப்ப அந்த இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு அங்க வாக்குப்பதிவு சரளமாக நடந்து வருதா? என்ன விவரம்? தற்போது நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா ஒரு காட்சிப்படுத்த நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். 1.25 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு தற்போதுதான் இங்க வாக்குப்பதிவு அனைத்து பூத்திலும் கிட்டத்தட்ட 5 பூத்து இங்க இருக்கு. 5 பூத்துகளும் வாக்குப்பதிவு சரி செய்யப்பட்டு வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்து வருகிறார்கள். நிச்சயமா தாமதமாக வாக்குப்பதிவு சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் தொடங்கி இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என சிலர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் முதியோர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் வாக்காளர்கள் முன்வைத்திருந்தனர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.